வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம த அன்வான்டட் அன்டெட் அட்வென்ச்சர் எபிசோட் 8 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ரெண்டு டஞ்சனுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் ஆர்டர் பண்ண கத்தி இப்போ வாங்கிக்கிறாரு. அவர் கேட்ட மாதிரி மேனா, ஸ்பிரிட் அண்ட் டிவைன் 3 பவரை யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த கத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. உன்னை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சனால உனக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கத்தியை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு அவர் சொல்ல போதே ஹீரோக்கு விஷயம் புரியுது. அவரோட ஐடென்டிட்டியை பற்றி இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு. நம்ம ஹீரோ இப்போ அந்த கத்தியை செக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் அவரோட மேஜிக் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்க உட்டை 2 துண்டாக பொழக்கிறாரு. நம்ம ஹீரோட சக்தியை பார்த்தது அவருக்கு ஆச்சரியம். ஆனால் நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கா. அந்த விஷயத்தை பற்றிலாம் இவருக்கு தெரியாது. அடுத்து ஸ்பிரிட் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி பர்ஃபெக்டாக அதை கட் பண்ணியிருக்காரு. ஆல்சோ நம்ம ஹீரோவால் மேஜிக் பவர் கூட கம்பேர் பண்ண போது ஸ்பிரிட் பவரை ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கடைசியாக டிவைன் பவரை பயன்படுத்தி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவோட அட்டாக் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கட் பண்ண உள்ள சின்னதாக இப்போ செடி கூட முளைச்சி இருக்கு. டிவைன் பவர் நேரடியாக கடவுள் கூட கனெக்ட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ அது மூலியமாக ஒரு உயிர் சக்தி இருக்குது. இதை பார்க்க போது அவருக்கு ஒரு டவுட் ஏற்படுது. கடவுளால் பிளெஸ் பண்ணப்பட்டவங்களால மட்டும்தான் டிவைன் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், ஒன்றால் எப்படி இதை செய்ய முடியுதுன்னு. நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்க போது கோயிலுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அது மூலியமாக தான் அவனுக்கு கடவுளோட பிளெஸிங் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ உருவாக்கின செடியை இவர் வளர்க்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கான காரணம் இதுக்குள்ளே டிவைன் மேஜிக் பவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல ஓகேன்னு நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதோட ட்ரைனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுதான் இல்லை. நம்ம ஹீரோ புதுசாக ஒரு விஷயத்த ட்ரை பண்ண போகிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேஜிக் ஃபியூஷன் பவரை பயன்படுத்த போகிறான். அதாவது இது வரைக்கும் இருந்த 3 பவரையும் தனித்தனியாக தான் பயன்படுத்தினா இப்போ எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் பயன்படுத்த போகிறான். இப்போ பயன்படுத்த போகிற டெக்னிக் ரொம்பவே அட்வான்ஸாக இருக்கனால நிறைய பேரால் இதை சுத்தமாக பயன்படுத்த முடியாது. சொல்லப்போனால் இந்த உலகத்தில் 3 பவரும் சில பேருக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தப்பாக ஏதாவது நடந்துடுச்சுன்னா ஹீரோவோட உடம்பே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுமா. ஆனால் நம்ம ஹீரோக்கு அதை நினச்சி சுத்தமாக கவலை இல்லை. காரணம் அவனோட இந்த உடம்பால் கண்டிப்பாக இதை தாங்கிக்க முடியும்னு அவன் நினைக்கிறான். இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவர் வேற ஒரு கத்தி கொடுக்குறாரு. இந்த கத்தி சும்மா ஒரு ப்ரோட்டோடைப்காக தான் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த கத்திக்கு எந்த விதமான டேமேஜ் ஏற்பட்டாலும் அதை நினச்சி நீ ஒன்றும் கவலைப்பட வேணான்னு ஓகேன்னு நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் அவனோட மேஜிக் பவரை கத்திக்குள்ளே அனுப்பிட்டு அடுத்து அவனோட ஸ்பிரிட் பவரை அவனோட உடம்பு ஃபுல்லாக பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நினச்சதோட கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோட மூமெண்ட் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி அங்கே இருக்கிற உட்டை அட்டாக் பண்ண அடுத்த செகண்டே பார்த்தா இருக்கிற இடம் தெரியாமல் அது காணாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து நம்ம ஹீரோ 3 பவரையும் பயன்படுத்தலான்னு முடிவெடுத்துட்டான். எவ்வளவோ வேணான்னு சொல்லி கூட அதை கேட்குற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இதை செஞ்சு தான் தீர்வேன்னு அவன் 3 பவரையும் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அசைகிறதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ பல கலரில் ஜொலிக்கிறான். ஆல்சோ அவன் கையில் வச்சிருந்த கத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. ஸோ அவன்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே 130 முன்னாடி இருக்க உட்டை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட கத்தி சாம்பலாக போகுது. ஆல்சோ அவன் அட்டாக் பண்ண உட்டு இப்போ ஒரு மேஜிக்கல் பாலாக மாதிரி இருக்குது. இந்த கத்தி உடஞ்சி போனதுக்கான காரணம் டிவைனிட்டியோட உண்மையான பவரை எல்லாத்தோட உண்மையான ஸ்டேட்டுக்கு திருப்பி மாற்றுறது. அதனால தான் இந்த கத்தி இப்போ சாம்பலாக போயிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோக்காக உருவாக்கப்படுற கத்தியில் டிவைன் மேஜிக் பவரை பயன்படுத்த முடியும். ஆனால் நீ இப்போ யூஸ் பண்ண அளவுக்கு அதிகமாக எல்லா பவரையும் பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த கத்தியால் கூட அதை தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு வேளை ஒன்றால் தோக்கடிக்க முடியாத எதிரி நீ ஃபேஸ் பண்ணால் இந்த அட்டாக்கை பயன்படுத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை, புது கத்தியை செய்ய வேண்டியதான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ டஞ்சனுக்கே கிளம்புறான். கண்டிப்பாக எனக்கு எக்கச்சக்கமான காசு தேவைப்படும். நல்ல மெட்டீரியல்ஸ்னால் வாங்கினா தான் இன்னும் ஸ்ட்ராங்கான வெப்பனை என்னால் உருவாக்க முடியும். அப்போ தான் இந்த பவர் எல்லாத்தையுமே என்னால் பயன்படுத்த முடியும். நடந்து வந்துட்டு இருக்க போது சைடில் ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் ஒரு அட்வென்ச்சர் கிட்ட ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்க அவரும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அட்வென்ச்சர் கையில் காசை கொடுத்து அந்த பையனை காப்பாற்றி உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனைன்னு இவர் கேட்குறாரு. எங்களோட கிராமத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்குது. முன்னாடி அந்த ஏரியில் ஒரு பெரிய மான்ஸ்டர் வாழ்ந்ததா ஒரு கதை இருக்குது. அந்த மான்ஸ்டரை அமைதிப்படுத்துறதுக்காக ஒரு பொண்ணை எப்பயுமே அங்கே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களாம். வருஷத்தில் ஒரு தடவை அந்த ஃபெஸ்டிவலை எங்களோட கிராமத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக ஒரு பொண்ணை ஏரிக்கு அனுப்பிட்டு திருப்பி நாங்கள் கொண்டு வந்துடுவோம். இந்த தடவை ஒரு பொண்ணை நாங்கள் போட்டில் அனுப்ப போது நிஜமாவே அந்த மான்ஸ்டர் வந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணி அவளோட கதையை முடிச்சிடுச்சு. அந்த ஒரு பொண்ணோட நிறுத்திக்காமல் அந்த மான்ஸ்டர் இன்னும் நிறைய சாக்ரிஃபைஸ் கேட்குது. ஆல்ரெடி எங்கள் கிராமத்தை சேர்ந்த நிறைய பொண்ணுங்க அதனால இறந்து போயிட்டாங்க. அடுத்த சாக்ரிஃபைஸாக என்னோட தங்கச்சியை சூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும்னு கேட்க ஓகேன்னு நம்ம ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட கிராமத்துக்கு போகிறான். அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. இவனோட தங்கச்சியை காப்பாற்றினா போதும் தான் அவன் கேட்டிருக்கான். இந்த கிராமத்தில் மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நிறைய பேர் இந்த கிராமத்தை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. வெளியிலேருந்து யாரும் புதுசாக இந்த இடத்துக்கு இப்போ வரவும் மாட்டுறாங்க. அந்த பையனோட வீட்டு கதவுல ஒரு மார்க்கிங் இருக்குது. அடுத்து அந்த மான்ஸ்டர் எந்த பொண்ணை சூஸ் பண்ணுதோ அவங்களோட வீட்டில் இப்போ தான் மார்க் பண்ணுமா.
அந்த மான்ஸ்டர் இங்கே வந்து இந்த மார்க்கிங்கை போட்டுச்சான்னு கேட்க அந்த மான்ஸ்டர்னால கண்டிப்பாக இதை செஞ்சிருக்க முடியாது. அது கீழே கெல்பின்னு ஒரு மான்ஸ்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுதான் வந்து இந்த மார்க்கிங்கை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த பையனோட தங்கச்சி நம்ம ஹீரோ பார்த்ததும் அவங்களோட அண்ணனை இப்போ கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஆல்ரெடி நிறைய பேர் அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நானும் அதே மாதிரி பண்ணாமல் விட்டேன். அதனால எங்களோட கிராமத்துக்கு தான் எக்கச்சக்கமான ஆபத்து ஏற்படும். நான் சுயநலமாக இருக்கிறதுக்காக ஆசைப்படல. என்னோட அண்ணன் தெரியாமல் அவங்கள வர வச்சிட்டான். ப்ளீஸ் இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணி போங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ இந்த விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணிக்கல. இதோ பாருமா, உன்னோட அண்ணன் தான் இந்த ஜாபை எனக்கு கொடுத்துருக்கான். அவன் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்காம கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க போல. என்னோட அண்ணன் தானே உங்களை இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா. அப்படின்னா நீங்கள் எங்கள் வீட்லேயே தங்கிக்கலான்னு அந்த தங்கச்சி இப்போ சம்மதிக்கிறாங்க. நாளைக்கு நைட்டு இந்த ஃபெஸ்டிவலில் நடத்த போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ இந்த கிராமத்தை ஃபுல்லாமே சுற்றிட்டு இருக்க போது சில பேர் கடை வச்சிருக்க விஷயத்த நோட் பண்ணி அவங்க கிட்ட வந்து பேசுகிறான். நீங்கள் எல்லாரும் இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களான்னு கேட்க, அப்படி ஒன்றும் இல்லை, நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வியாபாரம் பண்ணுவோம். இந்த கிராமத்தில் ஃபெஸ்டிவல் நடக்க போகிறதுனால இங்கே வந்தோம். ஆனால் இப்போ அந்த லேக் மான்ஸ்டர் வந்தனால எங்களோட வியாபாரம் கூட சரியாக போக மாட்டுது. பெரிய பெரிய பிரச்சனை இருக்கனால யாரும் எங்ககிட்ட சரியா பொருட்கள் கூட வாங்க மாட்டுறாங்க. நீயும் பேசாமல் இந்த கிராமத்தை விட்டு போகிறதாப்பா தம்பி, உனக்கு நல்லதுன்னு நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. நெக்ஸ்ட் சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறமா சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக அந்த பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இருந்தாலும் கிராமத்தில் இருக்க மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் இந்த சாக்ரிஃபைஸை செஞ்சு தான் ஆகணும்னு அந்த பொண்ணு தயாராகிட்டா. இருந்தாலும் அவங்களோட அண்ணனை தனியாக விட்டு போகிறத நினச்சி அவள் வருத்தப்படுறா. இப்போ அந்த பொண்ணை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவில் மீட் பண்ணி பேசுகிறான். என்ன நடந்தாலும் அந்த மான்ஸ்டருக்கு உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண நான் அலோவ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ என் மேலே நம்பிக்கை வைன்னு. இப்போ நைட் ஆனதுக்கப்புறமா கிராமத்தில் இருக்க எல்லாருமே ஒன்று கூடி ஒரு வழிபாடு நடத்தி அந்த பொண்ணை போட்டில் நதிக்குள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த போட்லேயே இருக்கா. ஆல்சோ அவங்க அண்ணனும் பின்னாடி இன்னொரு போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஏரிக்குள்ளே ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறமா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. இவங்களால சரியாக பார்க்க முடியல. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு லைட் வருது. அதுக்குள்ளேருந்து ஒரு கிரேக்கன் மான்ஸ்டர் வெளியில் வருது. என்னப்பா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மான்ஸ்டர் இல்லைன்னு ஆச்சரியப்பட்டு இருக்க போது நம்ம ஹீரோ அவனோட ஒரு மேஜிக் பவரை பயன்படுத்தி அங்கே இருக்கிற தண்ணியில் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ முன்னேறி போக டக்குன்னு அந்த மான்ஸ்டருக்குள்ளே புகுந்து வெளில வந்துட்டான். என்ன நடக்குதுன்னு பார்த்தா அது உண்மையான மான்ஸ்டரே கிடையாது. சில பேர் மேஜிக் பவரை பயன்படுத்தி கிரியேட் பண்ணப்பட்ட இல்யூஷன். மான்ஸ்டருக்கு பின்னாடி ஒரு போட்டில் நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஊரில் பொருட்களை விற்கிறதுக்காக வந்த வியாபாரிங்க. அந்த பயபுலைங்க தான் இந்த மாதிரி மான்ஸ்டர் இருக்குன்னு கதை கட்டி பொண்ணுங்க எல்லாருமே கடத்திட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு எல்லாருமே கேப்சர் பண்ணி திருப்பி ஊருக்குள்ளே கொண்டு வந்து நடந்த விஷயத்தை பற்றி அங்கே இருக்கிற மற்றவங்க எல்லாருக்கிட்டே இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மான்ஸ்டர் இருக்குன்னு கதை கட்டி விட்டுட்டு சாக்ரிஃபைஸ்க்காக வர பொண்ணுங்க எல்லாருமே பிடிச்சிட்டு வேற ஒரு இடத்துல விற்கிறதா இவங்களோட பிளான். இப்போ அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேஃபாக இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்க. அவங்கள மறைச்சி வச்சிருக்க இடத்த விசாரிச்சு திருப்பி நம்ம ஹீரோ சேஃபாக கொண்டு வந்து இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவங்கள சேர்த்துட்டான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு கிளம்புறான். ஃபெஸ்டிவல் நடக்க போது ப்ளீஸ் இந்த இடத்துல வெயிட் பண்ணுன்னு அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருமே கேட்டுக்கிறாங்க. பட் எனக்காக சில பேர் ஊரில் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப போது காபாத்தில் இந்த பொண்ணு ஓடி வந்து நம்ம ஹீரோட கன்னத்துல ஒரு கிஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த விஷயம் எல்லாத்த பற்றி லோரேன் கிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். லோரேன் புதுசாக ஒரு மேஜிக்கல் ஐட்டமாக உருவாக்கி நம்ம ஹீரோக்கு கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி தான் அவனால் தண்ணி மேலேயே நடக்க முடியுது. இதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.